نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عسى ربه إن طلقكن أن يبدله أزواجا خيرا منكن مؤمنات قانتات تائبات عابدات سائحات ثيبات. وقال الله تبارك وتعالى: ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم. وقال الله تبارك وتعالى: إنه من يتق ويصبر فإن الله لا يضيع أجر المحسنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء. رواه البخاري. وقال صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة. وقال عليه الصلاة والسلام أيضا: الإيمان بضع وسبعون شعبة أفضلها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق والحياء شعبة من الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري في صحيحه. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எந்தொரு நல்ல காரியத்தையும் இந்த துனியால செய்ததாக இருந்தால் அதுக்கு அல்லாஹ்வுடைய விசேடமான தௌஃபீக் எனும் அனுகூலம் தேவை. மனிதன் உடலுக்கு பாரமில்லாத ஒரு சிறிய அமல் தான் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்றது. இந்த வார்த்தையை கூட அதை விளங்கி வச்சிருக்கிறவங்க, அதை கிதாபில் ஓதினவங்க, அதை படித்தவங்க எல்லாரும் ஓதி இருக்கிறோம் என்கிறதுக்காக எந்த நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செய்றானோ அவங்க மட்டும்தான் அந்த வார்த்தையை பாவிக்கிறான். இது போலதான் தீனுடைய சபைகள், ஈமானுடைய அதிகரிப்பை உண்டாக்குற சபைகள், அல்லாஹ்வுடைய குதரத்துகளை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ்கள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அந்த குறைகளை நிறையாக மாற்றி எங்களுடைய ஈமான பலப்படுத்தக்கூடிய அந்த மஜ்லிஸ்கள்
இதுக்கு வாரதாக இருந்தாலும் நேரம் இருக்குது, நாங்க எங்கட கையில கால பலம் இருந்துச்சு, அதனால வந்தோம்னு யாருக்கும் சொல்லலாம். யாருக்கு கிடைக்குதோ அவங்கதான் இந்த அமலிலையும் வந்து கலந்து கொள்ளலாம். தௌஃபீக் என்றது என்னண்டா, கிதாபுகள் அதுக்கு விளக்கம் தாரீஃப் கொடுக்கிறாங்க. 2 விடயங்களை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு தாரது. முதலாவது விடயம் அந்த அமலுடைய ஆசைய உள்ளத்தில் உண்டாக்குறது. 2வது விடயம் அந்த அமலை செய்வதற்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகள்ல எங்களை மாற்றி விடாம அதிலிருந்து சலாமத்தாக பாதுகாக்கிறது. خلق قدرة الطاعة في العبد والرغبة إليها என்று தௌஃபீக்குக்கு வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. பயான் நிகழ்ச்சி நடக்கிறது, பல பேருக்கு தெரிஞ்சிக்கும். வராம இருக்கிறவங்களையும் 2 கூட்டம் இருப்பாங்க. ஒரு சாராருடைய நிலைப்பாடு என்னன்னா, அவங்க சொல்வாங்க போகணும் என்ற ஆசையாக இருக்குது, நன்மையான காரியம்தான், விருப்பமாக இருக்குது, இருந்தாலும் போய்கொள்ள முடியலன்னு சொல்லுவாங்க. இவங்களோட அஸ்பாபுகளை அல்லாஹ் சலாமத்தாக்கல்ல. இன்னொரு கூட்டம் சும்மா தான் இருந்து கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்லை, அதிகமான நேரங்கள் கொடுக்கலாம் தீனுக்கு, சும்மா இருந்து பாவத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் வரலன்னா உள்ளத்தில ஆசைய விருப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தல. இந்த 2 கூட்டங்கள் இருந்தும் 2 நிலைமையில உள்ளவங்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தனவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆகவேதான் தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, நல்ல அமல்களின் பக்கம் தௌஃபீக் செய்வது ரொம்ப குறைவா. உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய விகிதாச்சாரத்தை எடுத்து பார்த்தா அமல்களுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர். அதனாலதான் குர்ஆன்லயும் தௌஃபீக் என்ற வார்த்தைய ஒரே ஒரு இடத்துல தான் பாவிச்சிருக்கிறாங்க. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பாவிச்ச வார்த்தைய அல்லாஹ் குர்ஆன்ல ஹிகாயத் செஞ்சிருக்கிறான். வந்திருக்கிறவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், ஆசையை ரப்பு ஏற்படுத்தி தடங்கல்களை உண்டு பண்ணாம அதிலிருந்து பாதுகாத்து மஸ்ஜிதுடைய மாஹோல்ல அல்லாஹ் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இது ஆண்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இந்த மார்க்கம் ஆண்களுக்கு எப்படி சொந்தமோ, அவங்களுக்கு எப்படி இதுல உரிமை இருக்கிறதோ, அவர்கள் இதை அனுபவிக்கக்கூடிய அந்த வழிகள் அவங்களுக்கு இருக்கிறதோ, இதுக்கு சமமான அந்த உரிமைகளும் வழிமுறைகளையும் அல்லாஹ் பெண்களுக்கும் வச்சிருக்கிறான். யார் இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாங்களோ பெரிய பாக்கியசாலிகள். அவங்க தப்பி வந்திருக்கிறாங்க, பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, வலாலத்தில் இருந்தும் பாத்தில்கள் இருந்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகத்தில வழிகேட்டு சிந்தனைகள் கிட்டத்தட்ட 4000 இருக்கிறான். ஒவ்வொரு படித்தவனுக்கும் ஒவ்வொரு சிந்தனை. வழிகேட்ட கொண்டு வர்றது முட்டாள்கள் அல்ல, வழிகேட்ட வழி நடத்துறது படிச்சவங்க. உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ சிந்தனைகள், அதுல கொஞ்சமாவது போயிட்டு சிக்கி பட்டியணும்டா துப்பரவு பண்றதுக்கு நரகம் போக வேண்டி வந்திருக்கும். அல்லாஹ் பாதுகாத்தான். மாட்டட வயிற்றுக்குள்ள இருந்து பாலை வழியாக்குறது போல பாத்தில்கள்
எங்களை சுத்தி இருக்கிற நேரம், வலாலத் எங்களை சுத்தி இருக்கிற நேரம், அதிலிருந்து பாதுகாத்து பெருமதியான தீனில் எல்லாம் வச்சிருக்கிறான். மாட்டுடைய வயிற்றுக்குள்ளிருந்து பால் வருது, வார வழியில மேல இருக்குது ரத்தம், அந்த ரத்தத்தினோட கலந்து பால் சிவப்பு நிறமாக வாரல்ல, பாலில சிவப்பில்லை, கீழே இருக்குது அதோட மலம் சாணி, அதனுடைய பச்சை நிறமும் பாலில வாரதில்லை. பச்சைக்கும் சிவப்புக்கும் இடையில மதுரமான இன்பமான வெண்மையான பால் வாரது போல பாத்தில்கள் எங்களை சூழ இருக்கிற நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவோடு அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான். இந்த புகழ் அனைத்தும் அந்த ரப்புக்கு தான் சொந்தம். ஆனா கலிமாவை மொழிஞ்சிருக்கிறவங்க அந்த கலிமாவுடைய வெளிச்சத்தை பாதுகாத்து கொண்டே இருக்கணும். ஆண்களும் பாதுகாக்கணும், பெண்களும் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த உலகத்துல யாரையும் சாப்பிட்டு கொண்டு குடிச்சு கொண்டு ஊரிலே உலகத்திலையும் சுற்றி தெரிஞ்சு கொண்டு ஆடு மாடு போல வளர்ந்துட்டு இறந்து விழுகிறதுக்கு யாரையும் படைக்கல. எவங்களாவது அப்படி நினைப்பாங்கன்னா எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, என் கணவருக்கு தான் பொறுப்பு, என் தகப்பனுக்கு தான் பொறுப்பு, என் மகனுக்கு தான் பொறுப்பு, என் வேலை வீடு கட்டுறது, சாப்பாடு சமைக்கிறது, தூங்குறது, எழும்புறது, இதுக்குத்தான் என்ன படைச்சிருக்கிறான் என்று விளங்குவாங்களாக இருந்தா உலகத்தில வாழ்க்கையை அவங்க விளங்கெடுக்கவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படிப்பட்ட மக்களை பார்த்து கேட்கிறான், அப்ப ஹசிபுதும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, என்ன நீங்க இப்படி நினைச்சிட்டீங்களா உங்களை உலகத்தில பொறுப்புகள் ஒன்றுமே இல்லாம சும்மா படைச்சிருக்கிறோம்னு நினைச்சிட்டீங்களா? உங்களை இப்படியே உலகத்தில் விட்டு வச்ச நீதிமன்றத்தில் ஏற்றி விசாரணை பண்ணாம சும்மா விடுவோம்னு நினைச்சிருக்கிறீங்களான்னு கேட்கிறான். வானக்கும் இலைனாலா துர்ஜாவுன், நீங்க எங்களிடத்துல மீட்டி கொண்டு வரப்பட மாட்டீங்க என்ற எண்ணத்திலேயா இருக்கிறீங்க நல்லா கேட்கிறான். இது எங்களுக்கு என்ன உணர்த்துதா, பெரிய பெரிய பொறுப்புகளை தலையில வச்சுதான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். ஆண்களுக்கும் பொறுப்புகளை வச்சிருக்கிறான், பெண்களுக்கும் பொறுப்புகளை வச்சிருக்கிறான். இந்த பொறுப்புகளை விளங்கப்படுத்த வந்தவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான ரசூலுல்லாஹ் பல இடங்கள்ல ஆண்களுடைய பொறுப்பையும் பெண்களுடைய பொறுப்பையும் விளங்கப்படுத்தினாங்க. சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்படுகிறது, ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாம் 2 சாராரையும் வச்சு ஆண்களோட பொறுப்பையும் பெண்களோட பொறுப்பையும் சொல்லி கொடுத்தாங்க. பேச்ச ஆரம்பிச்சாங்க எப்படி தெரியுமா? அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள். அரபு படிச்சவங்களுக்கு தெரியும், அலாவுக்கு சொல்லுவாங்க ஹர்ஃபு தன்பீஹ். தூங்கி கொண்டிருக்காம கவனமா கேளுங்க, சொல்ல போற விடயத்துல கவனம் எடுங்கன்னு தான் சொல்றது. அலா, நீங்கள் ஒவ்வொருவர்களும் நிர்வாகிகள். ரசூலுல்லாஹ் எல்லார பார்த்தும் சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொருவர்களும் பாதுகாவலர்கள், ஒவ்வொருவரும் நிர்வாகிகள். அவரவருடைய நிர்வாகத்தை எப்படி செய்தீர்கள் என்பதை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்படுவீங்க. எவ்வளவு பயப்படணும். நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு ஒரு கடிதம் வந்தா போற வரையில எவ்வளவு பயமிக்கும். இரவையில தூக்கம் போகாது, பசியையும் மறந்துடுவாரு, தாகத்தையும் மறந்துடுவாரு, லோயரை தேடி போவாரு, பிடிச்சி உள்ள போட்டுடுவான்னு பயப்படுவாரு. ஒரு மஹ்லூக்குடைய கடிதம் வந்தவுடனே மனிதனுக்கு இவ்வளவு பயம். மேலான ரசூலுல்லாஹ் கடிதம் கொடுத்துட்டே போயிட்டாங்க. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஏற்றி விசாரிக்கப்படுவீங்க. தூக்கம் போயிடுமா இந்த ஹதீஸை கேட்டுட்டு? இந்த ஹதீஸை கேட்ட பிறகு அச்சமில்லாம உலகத்தில் இருக்கேலுமா?
நிம்மதியோட இருக்கிறது கேளுமா? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆண்களுடைய பொறுப்பு என்னன்னு முதலாவது சொன்னாங்க. ஃபர்ரஜுலு ராஇன் ஃபீ பைத்திஹி, ஆண் இருக்கிறாரே அவருடைய வீட்டில பிரதான பராமரிப்பாளர், பிரதான பொறுப்புதாரி, பிரதான நிர்வாகி அவருத்தான். அவருக்கு கீழே தான் மனைவி இருக்கிறார், அவருக்கு கீழே தான் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுக்காக ஆண்கள் எந்த நேரம் வீட்டுக்குள்ள பூந்து கொண்டிருக்கலாம். அவங்க தொழிலுக்கு போகணும், மஸ்ஜிதுக்கு போகணும், சமூக பணிகள்ல ஈடுபடணும். இஸ்லாத்துக்கு வீட்டிலையும் கண்ணை வச்சு கொண்டிருப்பார், கவனத்தை வச்சு கொண்டிருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆண்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறானாம். 24 hours 24 hour கேமரா போட்டு பார்க்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல்லாக தூங்காத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான். கியாமத்தில் கேட்பான் என்று சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற பெண்களை சும்மாவா படைச்சிருக்கிறான். பெண்களை பற்றியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, பெண் என்பவள் யாரு தெரியுமா? கணவன் வீட்டுக்குள்ள இருக்கிற நிர்வாகி. வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு நிர்வாகம் செய்ய வேண்டியவாவ, வீட்டுக்குள்ள தங்கி இருந்து பிள்ளைகளுடைய அஹ்லாக்க, பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை, பிள்ளைகளுடைய தீன, பிள்ளைகளுடைய குர்ஆன, பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டுறதில ஈடுபட வேண்டிய பொறுப்பு பெண்ணுக்கு இருக்குது என்று சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த பொறுப்பு சும்மா இல்ல, இந்த பொறுப்பும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தோட தொடர்புள்ள பொறுப்பு. பெண்கள் பயம் அப்பாவிகள் என்று சொல்லி மஹ்ஷர்ல கையுற்ற மாட்டான், அவங்களும் மேற வேண்டி வரும் அல்லாஹ்வுடைய கோட்டுக்கு. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அவருடைய நிர்வாகத்தை பற்றி அந்த பெண்ணிடத்திலையும் விசாரணை பண்ணப்படும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த ஹதீஸை ஏன் சொன்னேன்னா, பெண்களும் புரிஞ்சு கொள்ளணும், நாங்க எங்கட உடம்பில ரூஹ் இருக்கிற வரைக்கும் இந்த பொறுப்பை செஞ்சுட்டு சரியான முறையில இந்த பணிகளை செய்து விட்டு மௌத்தானா கபரிலையாவது நிம்மதியா தூங்க கிடைக்கும். ஆகிரத்துல பயம் இல்லாம கலக்கம் இல்லாம எழும்பலாம். இந்த பொறுப்புகளை வழங்கெடுக்காம, இந்த பொறுப்புகளை கவனம் எடுக்காம எவரையோ பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டு மறதியோட மௌத்து வருமாக இருந்தா கபரிலையும் இதை விட கஷ்டமா போய்த்திடும். கபரு இதை விட பிரச்சனையா போயிடும். மஹ்ஷர்ல பயத்தோட எழும்ப வேண்டி வரும். அல்லாஹ் கூப்பிடுற நேரம் நடுங்க வேண்டி வரும். நன்மைகளை தராசில நிற்கிற நேரம் ரொம்ப பயப்பட வேண்டி வரும். ஆகவே இந்த பொறுப்புகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஅராஜுக்கு போன நேரம் சுவர்க்கம் நரகம் ரெண்டையும் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. 2 இடங்களையும் பார்வையிட்டாங்க. நரகத்தை பார்வையிட போன நேரம் அங்க பார்க்கிறாங்க, பனு இஸ்ராயீல்களுடைய காலத்தில் இருந்த இபாதத்து செய்த ஆபிதாவான ஒரு பெண் நரக நெருப்பில் அதாபு செய்யப்படுறார். சஹீஹுல் புகாரியில் இந்த சம்பவம் இருக்குது. பனு இஸ்ராயீல் காலத்தில் இருந்த ஒரு பெண், தீன கபூல் செஞ்ச ஒரு பெண், இபாதத்தில் ஈடுபட்ட பெண் நரகத்தில் அதாபு செய்யப்படுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் இந்த பெண் அதாபு செய்யறாங்க என்று. பதில் சொல்லப்பட்டுச்சு, இவ தொலை இல்லைன்றல்ல, தொழுகையில் அசட்ட செஞ்சா, புறம் பேசினா, அந்த ஹுகூக்குல் இபாத் மலாயிகாமார்கள் சொன்னாங்க, இந்த பெண் இருக்கிறாவே வீட்டில ஒரு பூனைய வளர்த்தா.
பூனைக்கு குர்ஆன் ஹதீஸ் இல்லே, பூனைக்கு ஹலால் ஹராம் இல்ல, நாளை கியாமத்துல சுவர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, விசாரணையும் இல்ல. மண்ணோட மண்ணா போயிடுங்கன்னு சொன்னா அல்லாஹ்ட படைப்புகள் மண்ணாய் போய்த்திரும். இந்த பூனைய வளர்க்கிறதுக்கும் உசூல் இருக்குது. பூனைய வளர்க்கிறதாக இருந்தாலும் மார்க்க முறைகளை சொல்லி கொடுத்திருக்குது. அந்த முறைய பேணல்ல. பூனைய அடைச்சி வளர்க்கிறதாக இருந்தா அதுக்குரிய சாப்பாடு, தண்ணி, காற்று, மூச்சு விடுகிற வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதை உங்களால செய்ய முடியலை என்றா திறந்து விடுங்க, அதோட சுதந்திரத்தை அது பார்த்துக் கொள்ளட்டும். இந்த பெண் சென்ற தவறு என்னண்டா, பூனைய அடைச்சி வளர்த்தா சாப்பாடு கொடுக்கல, அந்த பூனை இறந்து போச்சு. குர்ஆன் ஹதீஸ் இல்லாத, மார்க்க கடமை ஒன்று இல்லாத பூனைய முறையாக வளர்க்க தவறினதுனால நபிய ஈமான் கொண்ட ஒரு மூமினான பெண், இபாதத்தில திளைத்திருந்த ஒரு மூமினான பெண் நரகத்தில தூக்கி வீசப்படுறாண்டா, இந்த பெண்கள் வீட்டுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு, அந்த பொறுப்பை சரியாக செய்யலைன்னா சுவர்க்கம் நரகம் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய பொறுப்பு, பிள்ளைகளை முறையாக தர்பியா பண்ணக்கூடிய மஸ்ஊலியத், அந்த பொறுப்பு, இதுல குறை செஞ்சா சும்மா தப்பி போயிடுவான். ஒன்றுமே தெரியாத அப்பாவை போல சொர்க்கத்தை போக விடுவானா? சிராத் பாலத்தை சும்மா கடந்து போக விடுவானா? சில பேரு அந்த பாலத்துக்கு மேல ஏறுற நேரம் மலக்குகள் சத்தம் போடுவாங்களாம். குர்ஆன்ல இருக்குது, வகிஃபூஹும், போக போறாங்க, தடுத்து நிறுத்துங்க, இந்த போற பாட்டிய நிறுத்துங்க, இன்னஹும் மஸ்ஊலூன், இவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று. மலக்குகள் பிடிச்சிட்டு வார நேரம் எவ்வளவோ ஒரு பயம் உண்டு வரும். பெரிய பொறுப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தாய்மார்கள், சகோதரிகளே. ஆகவே இந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றதாக இருந்தா, முதலாவது வீடுகள்ல பொறுப்பாக இருக்கிற தாய்மார்கள் அவங்கள்ட்ட தீன் வரணும். தீனில முதலாவது அம்சம் தான் ஈமான சரி செஞ்சு கொள்ளணும். எல்லாரும் நினைக்கிறாங்க எங்கட ஈமான் நல்லா தான் இருக்குது. ஏன்? நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறோம், ஆமன்து பில்லாஹ் சொல்லி இருக்கிறோம், அதனால எங்கட ஈமான் குவாலிட்டியா இருக்குது, எங்கட அகீதா சரி, இனி மௌத்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போறதுதான் என்று நிறைய பெண்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க. ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்களை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட ஈமான செக் பண்ணி கொண்டே இருங்கண்டாங்க. ஈமான் அடைஞ்சவங்க எல்லாரும் ஈமான பத்தி பயந்து கொண்டிருந்தாங்க. உண்மையான ஈமானோட மௌத்தா போன சஹாபாக்கள் பயந்து கொண்டிருந்தாங்க. புகாரியில் இடம் பெறுகிறது, அப்துல்லாஹ் இப்னு அபி முலைகா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் 30 சஹாபாக்களை சந்திச்சேன். அதரத்து 30 சஹாபியன், 30 சஹாபாக்கள். சஹாபாக்கள் யாரு? அவங்களுக்கு கலிமா சொல்லி கொடுத்தது ரசூலுல்லாஹ். சும்மா இருக்கிற ஆலிம் சாப் அல்ல, ரசூலுல்லாஹ்வோட கலிமாவை அவங்க காதால கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து வளர்ந்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பின்னால ஜமாத்து தொழுதவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குத்பாவை கேட்டவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பயான கேட்டவங்க. எவ்வளவு பெரிய ஈமான்தாரி ஆயிக்கணும். அப்துல்லாஹ் இப்னு அபி முலைகா சொல்றாங்க, அவங்களோட கதைச்சி பார்த்த பிறகுதான் விளங்கிச்சு 30 பேருமே நடுங்கி கொண்டிருந்தாங்க, நாங்க முனாஃபிகோ தெரியாது. குல்லுஹும் யகாஃபூன அலைஹிமுன் நிஃபாக், அவங்க ஒவ்வொருத்தரும் நயவஞ்சகத்தனத்தை பயப்பட்டு கொண்டிருந்தாங்க. சஹாபாக்கள். இன்னைக்கு நாங்க பெரிய ஈமான்தாரியன் எங்களை நினைச்சு கொண்டிருக்கிறோம்.
ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹசனுல் பஸ்ரி யார்? சஹாபாக்களிட்ட இல்மு படிச்சவர், மூத்த தாபியில உள்ளவர். 11 வயசுலேயே ஈராக்ல இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில இமாம் ஹசனுல் பஸ்ரி பயான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஹாஃபிஸ் ஜமாலுத்தீன் அல் மிஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் தஹ்தீபுல் கமால் என்ற நூல்ல இந்த செய்தியை பதிவிட்டிருக்கிறாங்க. பயான் யாரிட? ஹசனுல் பஸ்ரியிட. வீட்டுக்குள்ள இருந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பயான் முடிஞ்ச பிறகு கேட்டாங்க, யாருடைய பயான் இவ்வளவு நேரம் போச்சு? சொன்னாங்க, கலாமு ஹசன், ஹசனுல் பஸ்ரியிட பயானத்தான் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இவருட பேச்சு நபிமார்கள பேச்ச போல இருந்துச்சு. நபிமார்களுடைய பேச்சில கிடைக்கிற ரூஹானியத், அந்த வெளிச்சம் ஹசனுல் பஸ்ரியிட பேச்சில பார்த்தேன்னா. இவ்வளவு பெரிய மகான் ஹசனுல் பஸ்ரி ஒருத்தர் பேச்சு கேட்டாரு, அமுமினுன் அன்தன்னு கேட்டாரு, நீங்க மூமினாண்டு. எங்கள்கிட்ட இப்படி கேட்டா எப்படிக்கும்? நீங்க மூமினான்னு கேட்டா செருப்ப கலட்டுவோம் அடிக்கிறதுக்கு. நான் இந்த காபீரான்னு கேட்போம். இமாம் ஹசனுல் பஸ்ரி ஒருத்தர் கேட்கிறார், அமுமினுன் அன்த, நீங்க மூமினான்னு கேட்கிறார். அவர் சொன்னாரு, உங்களோட கேள்வி தெளிவில்லை. நீங்க ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி 6 விஷயங்களை ஈமான் கொள்ளணுமே, அத பத்தியா கேட்கிறீங்க? அந்த ஈமான்டா இந்த நெஞ்சில இருக்குது. ஆனால் காமிலான நிரப்பமான ஈமான் உள்ளவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்? இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்களுக்கு அல்லாஹ் என்று சொன்னா உள்ளம் நடுநடுங்கும். குர்ஆன் ஓதுற நேரம் ஈமான் அதிகரிக்கும். எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பாங்க. தொழுகைய நேரத்துக்கு தொழுவாங்க. நாங்க கொடுத்த செல்வத்திலிருந்து ஜகாத்தும் சதகாவும் கொடுப்பாங்க. உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவங்கதான் உண்மையான மூமின் என்று சூரத்துல் இன்னமும் வரலன்னா. ஹசனுல் பஸ்ரியில ஈமானே அந்த நிலைமை என்றா, கியாமத்துல தப்புறத்துக்கு ஏலும் ஈமானாலதான். காசி கொண்டு போய் தங்க தப்பேலா, சரளமா இங்கிலீஷ் பேசி தப்பேலாது. 9 பாடத்திலே ஏசிட்டி எடுக்கிறதால தப்பேலாது. யூனிவர்சிட்டியில PhD முடிக்கிறதால ஆகிரத்தில் போயிட்டு தப்பேலாது. ஆகிரத்தில் யாரோட காசும் கை கொடுக்காது, எவங்கட ஆள் பலமும் கை கொடுக்காது. இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், ஈமானுள்ள உள்ளத்தோட வாரவங்க தப்புவாங்க. சலீமான உள்ளத்தோட வாரவங்க தப்புவாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப எங்கட ஈமான் நிலைமை என்ன? ஈமான் இருக்கிறே, சும்மா இருக்கிற நேரம் ஈமான் இருக்கிற மாதிரி தான் விளங்கும். எங்கட ஈமான சோதிக்கிற நேரம் சோதனைகள் வந்தாதான் எங்கட ஈமான் அளவு என்னன்னு புரியணும். நோய்கள் வந்தா, இழப்புகள் ஏற்பட்டா, அடியோட கிடைச்சா, கணவனோட பிரச்சனை உண்டானா, பிள்ளைகளால பிரச்சனை உண்டானா, சாப்பிட வழி இல்லாம வறுமை வந்தா, வாழ்றதுக்கு வீடு இல்லாம போனா, அழுகையோட இருக்க வேண்டிய நிலைமை வந்தா, அப்ப வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு விளங்கியலும் எவ்வளவு ஈமான சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஈமான் சைஸ பார்க்கிற இடம் சோதனை வார இடம். அதனாலதான் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான பத்தி ரொம்ப பெரிய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. சொன்னாங்க, அல் ஈமானு பிதுஉ வ சபஊன ஷுஅபா. புகாரில ஹதீஸ் இருக்குது, ஈமான் என்றா 70 சொச்சம் கிளைகள் அதில் இருக்குதுன்னா. 70 சொச்சம் கிளைகள் இருக்குது ஈமான்ல. அதில் ஆக சிறந்த கிளை அஃதலுஹா
கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது, அதை சொல்லித்தானே முஸ்லிமா நீங்க. அந்த கலிமா தான் ஆக சிறந்த கிளை. வாதுனாஹா, ஒரு ஆளுகிட்ட ஈமான் இருக்கிறதுக்குள்ள ஆக அடிமட்ட அடையாளம் பாதையில இருக்கிற மக்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருள்களை அகற்றது. இமாதத்துல் அதா அனி தரீக். மேலான ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னாங்க, வல் ஹயாஉ ஷுஅபத்து மினல் ஈமான். வெட்கம் இருக்குதே ஈமான்ல ஒரு கிளை என்று சொன்னாங்க. வெட்கத்தை இஸ்லாம் எதிர்பார்க்குது, பெண்களிட்ட எதிர்பார்க்குது. ஆண்களை விட வெட்கம் என்ற சிபத் இருக்கணும் பெண்களிட்ட. இஸ்லாத்தில பாருங்க, ஒரு பெண் மதிப்புக்குள்ள பெண்ணாக ஆகிறது வெட்கத்தை வச்சு, படிப்ப வச்சல்ல. யார்கிட்ட வெட்கம் ஹயா அதிகம் தான் வெட்கம் உண்டாகும். இன்னைக்கெல்லாம் தலை குப்புற பைத்திக்குது. இன்னைக்கு நினைக்கிறாங்க வெட்கம் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து உலகம் தெரியாதவங்கன்னு நினைக்கிறாங்க, பிற்போக்கு சிந்தனை உள்ளவங்க நினைக்கிறாங்க. ஆனா மேலான ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்கிறாங்க, யார்கிட்ட வெட்கம் அதிகம் இருக்கிறதோ பெரிய ஈமான்தாரிகள் அவங்க. பெண்கள் ஆக வெட்கம் உள்ளவங்க, ஆக அல்லாஹ்விட்ட மதிப்புள்ளவங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெட்கம் இருக்கிறதுக்கு அடையாளங்கள் இருக்குது. வெட்கம் இருக்குதுன்னு சொன்னா அவங்க தான் தன்னை ஹிஜாபால மறைப்பாங்க. வெட்கம் இருந்தா தான் அஜ்னபி மஹ்ரம் பேணுவாங்க. வெட்கம் இருந்தா தான் தனிமையில பயணம் செய்ய மாட்டாங்க. வெட்கம் இருந்தா தான் பொருத்தம் இல்லாத இடங்களுக்கு போக மாட்டாங்க. வெட்கம் இருந்தா தான் மானத்தை பாதுகாப்பாங்க. வெட்கம் இருந்தா தான் தனது கற்பை பாதுகாப்பாங்க. வெட்கம் பைத்து சென்றா மிருகமும் அவங்களும் சமம். இன்னைக்கு பாருங்க, ஒரு காலம் இருந்துச்சு, எங்கேயாவது ஒரு வீட்டில் யாராவது படம் பார்க்கணும்டா, திரைப்படங்கள் இந்த படங்களை பார்க்கணுமா இருந்தா அவங்க போகணும் தியேட்டருக்கு, திரை அரங்குகளே போகணும் படம் பார்க்க. அவங்களும் ஒளிஞ்சொழிஞ்சு களவில தான் போற. இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. பெண்கள் அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த காலத்தில் இருந்த ஆண்கள பெண்கள ஈமான் உயர்ந்த நிலையில இருந்துச்சு. அதனால இதெல்லாம் பாவமாக அவங்களோட பார்வையப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால என்னத்தை கொண்டு வந்தாங்க? டிவியை கொண்டு வந்தாங்க. டெலிவிஷன் 40 இன்ச்சில வந்துச்சு, 18 இன்ச்சில வந்துச்சு. ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு 2 வீடுகளை கொண்டு வந்து வச்சாங்க. வீட்டுக்கு மேல நீண்ட ஆண்டனா போட்டாங்க. இப்ப மக்கள் அந்த வீடுகளை பார்த்தாங்க நரகம் போல. ஒரு காலத்துல இப்படி பார்த்தாங்களா இல்லையா? பெற்றோர் பயந்தாங்க, இந்த வீட்டுல டிவி இருக்குது போகாதீங்க, பிள்ளைகளை தடுத்தாங்க. ஜும்மாக்கள் அதை பத்தி பேசினாங்க. ஈமான் இருந்ததுனால, அந்த மட்டத்துக்கு உயர்ந்த ஈமான் இருந்ததுனால பாவம் பாவமாக தெரிஞ்சிச்சு. அதுக்கு பின்னால கொண்டு வந்தான் லேப்டாப். ஆண்டனா இல்லாம பார்க்கணும். லேப்டாப் கொண்டாங்க. அதுக்கு பின்னால என்ன வந்துச்சு? சின்ன சின்ன சைஸ் ஷேப்புக்குள்ளேயே தியேட்டர் வந்துட்டு, இப்ப எல்லா ஹாஜியார்மாரோட ஷேப்லையும் திரையரங்கு இருக்குது. வேண்டியதை பாருங்க, காபத்துல்லாவில இருந்து நரகம் வரைக்கும் பார்க்கணும். ஹிஜாபு போட்டு போற பொம்பளை கையில இருக்கிற ஐட்டம் இப்ப அது பெருமை. 1970 தஜ்ஜால் மாதிரி பார்த்தாங்க. இப்ப அது இல்லை என்றா
உலகம் தெரியாதால். எல்லா சின்னவங்க பெரியவங்க எல்லாரோட கையில வந்துச்சு. இதால வளர்ச்சி வந்திக்குதா, நாசம் வந்திக்குதா? இந்த கருவிகளால நாங்க வளர்ந்து முன்னேறினோமா, அல்லது இந்த கருவிகள் வந்த பிறகு இருந்த சொத்துக்களை இழந்தோமா? உண்மை என்ன? ஒரு அறிஞர் எழுதுகிறார், இந்த கருவிகள் வந்து வீட்டுக்குள்ளேயும் மக்களோட சேப்புக்குள்ளேயும் பூந்ததனால கருவிகள் உள்ள வந்து பூந்து உள்ளுக்கு இருந்த 2 விஷயங்களை வெளியில அனுப்பிச்சான். 2 விஷயம் எது? பெண்களிட்ட இருந்த வெக்கத்தை வெளியில அனுப்பிருச்சு. பெண்களிட்ட இருந்த வெக்கம் வெளியில போயிட்டு ஆண்களிட்ட இருந்த ரோஷம் வைத்துட்டு. முந்தி வாப்பக்கு ரோஷம் வரும், மகளை கண்டா. கணவனுக்கு ரோஷம் வரும், மனைவியை கண்டா, பாவம் செய்யறத கண்டா. பிள்ளைகளுக்கு ரோஷம் வரும், தாய் தந்தையர்கள் சகோதரிகள் பிழை செஞ்சா. இப்ப யாரும் ரோஷம் இல்லை, பாவத்தை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. பாவத்துக்கு ஆதாரம் தேடுறவங்க இருக்கிறாங்க, பாவத்தை கண்டு மௌனிகளாக உள்ளவங்க இருக்கிறாங்க, பாவத்தை ஆதரிச்சு பேசுறவங்க இருக்கிறாங்க, பாவம் தான் நாகரீகம் என்று பேசுறவங்க இருக்கிறாங்க, பாவத்துக்கு தஸ்கீல் பண்றவங்க இருக்கிறாங்க, பாவத்துக்கு ஆள் சேர்க்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஆண்களோட ரோஷம் பைத்துச்சு, பெண்களோட வெக்கம் பைத்துட்டு. இதனால எங்கட முதல் வகுப்பான சஹாபாக்கள் தான் எங்கட பாடசாலையின் முதலாவது வகுப்பு. எங்கட மதரசாவுடைய முதலாவது சப்பு அவங்க தான். அந்த சஹாபாக்கள் பெண்களில் போறாங்க. சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த பெண்களுடைய சம்பவத்தை கேட்டா அவங்களுடைய ஈமான் அப்படியே நிறைஞ்சி வழிஞ்சிச்சு. கல்வியில ஈமானுடைய பிரகாசம் இருந்ததனால வெட்கத்தில உச்ச கட்டத்தில் இருந்தாங்க. உச்ச கட்டம் எந்த அளவுக்கு பார்க்கிறோம் என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள் எவ்வளவு வெட்கத்தோடு இருந்தாங்க. மனைவிமார்களை ரசூலுல்லாஹ் அப்படித்தான் பக்குவப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகள்மார உலகத்தை காட்டினாங்க. பொம்பளை பிள்ளைய வளர்க்கிறதா என்ன மகள்மார போல வளருங்கன்னு காட்டினாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி மகள். தாரீഖில் எழுதப்பட்டிருக்குது, மௌத்தாகிற நேரமே 32-33 வயசு. துடிப்போட தெரிகிற வாலிப வயசு. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்நிய ஆண்கள முன்னால நடந்தா வயசான கிழவி ஒன்று நடக்கிறது போல நடப்பாங்களாம். 100 வயசு மூதாட்டி நடப்பாவே அவ போல நடப்பாங்களாம். ஏன் நட ஆண்களுடைய பார்வையில பட்டு அது ஒரு ஃபித்னாவை உண்டாக்கப்படாது. வெக்கம் அவங்கள கட்டுப்படுத்திச்சு. இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திலிருந்து 6 மாதத்தில பாத்திமா நாயகி மௌத்தா போயிட்டாங்க. நபி மௌத்தாகி 6 மாதத்தில அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அவங்க நோய்வாய் பட்டிருக்கிற காலத்தில் அவங்களோட ஒரு நண்பி, அவங்களோட ஒரு கூட்டாளி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் ஃபாத்திமாவை சந்திக்க வந்தாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அஸ்மா, யாருக்கு முதல்ல மரணம் வருமோ தெரியாது. உங்களுக்கு முன்னால நான் மௌத்தானா, எனக்கு முன்னால நீங்க மௌத்தானா, நீங்க கபருக்குள்ள போயிட்டு கபருடைய மண்ணுக்கு, கபருடைய மண் உங்களுக்கு பர்தாவாக ஆகிற வரைக்கும் அந்நிய ஆண்களுடைய பார்வையில் இருந்து
உங்களோட ஜனாசாவை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுக்கிறேன். அஸ்மா, உங்களுக்கு முன்னி நான் மௌத்தா போனா நீங்க ஏந்த ஜனாசாவையும் பாதுகாக்கணும். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதாவது பாத்திமாவை பார்த்து, நான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போய்த்திருந்தேன். நான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போய்த்திருந்தேன். அங்குள்ள மனிதர்கள் மௌத்தானா எங்கட நாட்டில் அடக்கிற போல அடக்கிறல்ல. சவுதிக்கு போனவங்களுக்கு தெரியும் ஜனாசாக்களை எப்படி தூக்கி கொண்டு போவாங்க. நாங்க கொண்டு போறது போல சந்தூக்களை வச்சு மேலால புடவைய போட்டு மறைச்சி கொண்டு போறல. ஒரு தட்டு இருக்கும், அந்த கட்டையானதா நெட்டையானதா பருமனானதா கொளுத்ததா மெல்லியாளா சின்ன பிள்ளையா பெரிய ஆளா எல்லாத்தையும் கஃபனு மேலால பார்க்க. அஸ்மா பின்த் உமைஸ் சொன்னா, ஹபஷாவில இப்படி அடக்கிறல்ல, அவங்க சந்து கொண்டு செய்வாங்க, பெட்டி கொண்டு அதுல ஜனாசாவை வச்சு மறைப்பாக கொண்டு வைத்து அடக்குவாங்க. அது போல உங்களோட ஜனாசாவை கொண்டு போறதுக்கு நான் ஏற்பாடு செய்வேன். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சுண்டா, இந்த சம்பவம் எங்க வருகிறது? இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியரு ஆலாமின் நுபலா என்ற சிறப்பு மிக்க அவர்களுடைய வரலாற்று நூல்ல 2வது பாகம் 172வது பக்கத்தில் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷத்துல சொன்னாங்களாம், சத்தரகில்லாஹு கமா சத்தர்தினி, அன்னி ஆண்கள பார்வையில் இருந்து இந்த ஜனாசாவை மறைக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு செய்தது போல அல்லாஹ் உங்களோட குற்றம் குறைகளையும் மறைப்பாடாக என்று துஆ செஞ்சாங்க. இமாம் ஸஹபி இந்த சம்பவத்துக்கு பின்னால் எழுதுறாங்க, பாத்திமா நாயிர ஜனாசா இருக்குது, மதீனாவுடைய வரலாற்றையே புரட்டி போட்டுச்சு. மதீனாவுடைய வரலாற்றில அவர்களுடைய ஜனாசா மறைத்து கொண்டு போகப்பட்டது போல வேற யாருடைய ஜனாசாவும் கொண்டு போகப்படல. மதீனாவுடைய ஹிஸ்டரிய